சிம்பிளான கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் தாளிச்சுக்கோங்க. அதோடு கூட கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் டெக்ஸ்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அதோடு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பிரிஞ்சாலையும் அதில் சேர்த்து இப்போ தேவைக்கேற்ப தண்ணீர் ஊற்றி பிரிஞ்சாலை நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் ஊற்றி கொஞ்சமாக ஜாகரி பவுடர் அதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போ சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ சூப்பரான பிரிஞ்சால் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சுட சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய ரெசிபீஸ் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.